டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் சினிமா ஆக்டர்ஸ்ல யாரு சார் அதிக நாள் ஜெயில இருந்தா அண்ட் எவ்வளவு நாள் இருந்தாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க கதாநாயகனாக மட்டும் நடித்த நடிகர் அப்படின்றதை கணக்கில் எடுத்துக்கொண்டா எம்.கே. தியாகராஜ பாகவதர் தான் சொல்லணும். அவர் 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவரையும் தாண்டி சிறையிலே மிக அதிகமான நாட்களை கழித்த நடிகர்னா எம்.ஆர். ராதாவை சொல்லலாம். அவர் சிறையில் இருந்தது 4 ஆண்டுகளும் 3 மாதங்களும். எம்.ஆர். ராதாவை பொறுத்தவரையிலே பல திரைப்படங்களில் குணச்சித்திர படங்களில் நடிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் அவரும் கதாநாயகனாக நடித்த நடிகர் தானே. குமரேசன் ஆகிய ராமராஜன் சாரும் குமரேசன் ஆகிய நெப்போலியன் சாரும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா இல்லையான்னு சென்னையில இருந்து வேல் கேட்டிருக்காங்க. குமரேசன் ஆகிய ராமராஜனும் குமரேசன் ஆகிய நெப்போலியனும் எந்த திரைப்படத்திலும் இணைந்து நடித்ததில்லை. கமல்ஹாசன் சார் இதுவரைக்கும் 5 திரைப்படங்கள் தான் இயக்கியிருக்காங்க. ஆனா இன்றைய தலைமுறையில வெற்றி பெற்ற இயக்குநர்களும் சரி அல்லது டெக்னீஷியன்ஸும் சரி தங்களை ஒரு கமல் ரசிகராகவே அடையாளப்படுத்திக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு வடபழனியிலிருந்து ஜெயச்சந்திர கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் பெரும்பாலான இயக்குநர்களும் டெக்னீஷியன்களும் தங்களை ஒரு கமல்ஹாசனுடைய ரசிகனாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் இயக்கிய 5 திரைப்படங்கள் மட்டும் இல்லை. திரையுலகத்தை பற்றியும் சினிமாவுடைய நுணுக்கமான விஷயங்களை பற்றியும் கமல்ஹாசனுக்குள்ள விசாலமான அறிவு இருக்க, அதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம். 1971ஆம் ஆண்டு இளையராஜா சாருக்கு வாய்ப்பு தர மறுத்த தயாரிப்பாளர் யாரு அண்ட் இது என்ன திரைப்படத்துக்காக? அந்த திரைப்படத்துல இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு பதிலா இசையமைச்சது யாருன்னு வேலூர்ல இருந்து சிவராஜா கேட்டிருக்காங்க. ஆரம்பத்திலே திரையுலகத்திலே வாய்ப்பு தேடி இளையராஜா பல பேரை சந்திச்சிருக்கார். அதில் ஒருத்தர் 2 பேரில் பல பேர் அவருக்கு வாய்ப்பு தர மறுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நடிகர்கள் முத்துராமன், எஸ்.எஸ். ராஜேந்திரன் அண்ட் ஜெமினி கணேசன் இவங்கள யார் அதிக திரைப்படங்கள்ல சிவாஜி சார் கூட நடிச்சிருக்காங்கன்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவதன் கேட்டிருக்காங்க. சிவாஜியுடன் மிக அதிகமான படங்களை இணைந்து நடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் முத்துராமன் தான். ஏறக்குறைய 30 திரைப்படங்களை சிவாஜியோடு இணைந்து நடித்திருக்கிறார் முத்துராமன். அவருக்கு அடுத்த இடத்துல வருபவர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் 20 திரைப்படங்களில் சிவாஜியோடு இணைந்து நடித்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கு அடுத்து தான் ஜெமினி கணேசன். மொத்தம் 15 திரைப்படங்களில் சிவாஜியோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். நடிகவேல் எம்.ஆர். ராதா சாரனுடைய இறுதி ஊர்வல புகைப்படம் அல்லது வீடியோ உங்ககிட்ட இருக்கா? ஆனா அவருடைய நினைவிடம் எங்க இருக்குன்னு ராயக்கோட்டையிலிருந்து முரளி கேட்டிருக்காங்க. எம்.ஆர். ராதாவுக்கு நினைவிடம் என்றோ மணிமண்டபம் என்றோ எதுவும் இதுவரைக்கும் நிறுவப்படவில்லை. அவர் வாழ்ந்து மறைந்த சங்கிலி ஆண்டபுரம் வீடு இருக்கு, அதுதான் எம்.ஆர். ராதா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவருடைய மணிமண்டபமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. லியோ விழால ரத்னகுமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை தாக்கி பேசினதுக்கு அப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் அண்ட் நயன்தாரா அவங்களோட ஒர்க் பண்ண இருந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து விலகிட்டாங்க. அதே மாதிரி இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்த அவரு கூலி திரைப்படத்துல ஒர்க் பண்ணல. இப்ப எந்த தயாரிப்பாளரோ அல்லது நடிகரோ அவருக்கு திரும்பவும் இயக்குனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு தந்திருக்காங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ரத்னகுமார் எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. விசு சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்துல கூட நடிக்கல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விசு பாக்யராஜ் ஆகிய இருவருமே ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தவர்கள். அவங்க 2 பேருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றலன்னா அப்படி சரியான சந்தர்ப்பங்கள் அமையல, அவ்வளவுதான். திரைத்துறையில ஒரு நடிகனுடைய மதிப்பு அவங்க வாங்குற விருதுனால உயருமா அல்லது அவங்க பண்ற திரைப்படங்கள்ல வர வசூல் மூலியமா உயருமான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. திரைத்துறையிலே ஒரு நடிகருடைய மதிப்பு என்பது அவர் பெறுகின்ற வெற்றிகளை பொறுத்துதானே தவிர அவர் பெறுகின்ற விருதுகளின் அடிப்படை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? எம்ஜிஆர் சார் தமிழ் தவிர வேறு மொழி திரைப்படங்களை நடிச்சிருக்காங்களான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவரதன் கேட்டிருக்காங்க. திருமுல்லைவாயில் சுந்தரவரதன், நீங்கள் தொடர்ந்து நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியை பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் வேற்றுமொழி படங்களில் நடித்திருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு ஏற்கனவே நான் இந்த நிகழ்ச்சியில் பதில் சொல்லியிருக்கேன். வேற்றுமொழி படம் ஒன்றில் அவர் நடித்திருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் ஜெனோவா. அந்த திரைப்படம் தமிழ் மலையாளம் ஆகிய 2 மொழிகளிலே தயாரானது. அதுதான் எம்ஜிஆர் வேற்றுமொழியில் நடித்த முதலும் கடைசியுமான படம். அதற்கு பின்னாலே எந்த ஒரு வேற்றுமொழி படத்திலும் எம்ஜிஆர் நடிக்கவில்லை. நடிகர் கமல்ஹாசன் சார் திரைத்துறையில பல திறமைகள் கொண்ட கலைஞரா இருந்தாலும் அவர் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையிலும் மிக சிறந்த ஆளுமே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு திரைத்துறையில மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் ஒரு எழுத்தாளரா எழுத்து இலக்கியம் சார்ந்த துறைகள்ல அங்கீகாரம் கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விக்னேஸ்வரன் பொள்ளாச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க எழுத்துத்துறையை மட்டுமே தன்னுடைய தொழிலாக வைத்திருக்கின்ற பலருக்கே இன்னும் உரிய அங்கீகாரம் கிடைக்கலையே. தமிழ் சினிமா துறையில 70 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சினிமாவிலே 70 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்ற ஒருவர்னா என்னுடைய கண்முன்னே முதல்ல வர்றது கதாசிரியரும் எழுத்தாளரும் இயக்குனருமான
கலைஞானம் மட்டும்தான். தூத்துக்குடி, மதுரை சம்பவம் ஆகிய திரைப்படங்களை நடிச்ச நடிகர் ஹரிக்குமார் இப்ப என்ன பண்றாரு? அவர் வேற ஏதாவது திரைப்படங்களை இப்ப நடிக்கிறாரான்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே பிரபுதேவாவுடைய அட்டகாசமான நடன நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அந்த நடன நிகழ்ச்சியை இயக்கியவர் ஹரிக்குமார் தான். ஹரிக்குமாரை பொறுத்த வரைக்கும் பிரபுதேவாவுடைய மிக நெருக்கமான நட்பு வளையத்தில் அவர் இருப்பவர். நடிகரும் இயக்குனருமான ஹரிக்குமார் இப்போ எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாகவோ நடிப்பதாகவோ தெரியல. இயக்குனர் விசு சாரும் இசையமைப்பாளர் இளையராஜா சாரும் ஏன் சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. இளையராஜாவும் விசுவும் இணைந்து பணியாற்றவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளராக விசு பணியாற்றிய நெற்றிக்கண் திரைப்படத்துக்கு இசையமைத்தது இளையராஜா தானே. விசு இயக்கிய படங்களுக்கு வேண்டுமானால் இளையராஜா இசையமைக்கல அப்படின்னு சொல்லலாம். நடிகர் ஜெய்சங்கர் சாருக்கு உடற்பயிற்சி பண்ற பழக்கம் இருந்துச்சான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நான் பழகிய வரையிலே ஜெய்சங்கருக்கு உடற்பயிற்சி செய்கின்ற பழக்கம்லாம் அதிகமாக இருந்ததாக நினைவில்லை. முதல் மரியாதை படத்துல எஸ்பிபி சார் எதனால சிவாஜி சார் நடிச்ச கதாபாத்திரத்துல நடிக்க மறுத்தாரு? ஆனா அவர் நடிக்க மறுத்ததுனாலதான் எல்லா பாடல்களையுமே மலேசியா வாசுதேவன் சார் பாடினாரா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்தில் நீ நடிக்கணும் அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாரதி ராஜா கேட்ட காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். அத்தனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவரால் தொடர்ந்து இந்த படத்துக்கு எப்படி காட்சி கொடுக்க முடியும்? அதன் காரணமாக தான் முதல் மரியாதை பட வாய்ப்பை அவர் ஏற்கவில்லை. அந்த பட வாய்ப்பை நான் ஏற்காதது எவ்வளவு சரியான முடிவு அப்படின்றத படத்தை பார்க்கும்போது தான் என்னால் உணர முடிந்தது. சிவாஜி அந்த படத்தில் என்னமாக அட்டகாசமாக நடித்திருந்தார். அந்த நடிப்பெல்லாம் என்னால் வழங்கி இருக்க முடியுமா என்று கூட ஒரு பேட்டியிலே எஸ்பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் அந்த படத்திலே ஒரு பாடல் கூட அவருடைய குரலிலே இடம்பெறாமல் போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம 2 விஷயத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கும் கமல்ஹாசன் சாருக்கும் இடையே இருக்கிற நட்பு பத்தி சொல்லுங்க. குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உணர்ச்சிகள் என்ற படத்திலே கமல்ஹாசன் கதாநாயகன நடித்த காலகட்டத்திலிருந்தே எனக்கும் கமல்ஹாசனுக்கும் நல்ல நெருக்கமான நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நட்பை பொறுத்த வரைக்கும் நானே திரும்ப இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் ஒரு முறை கமல்ஹாசன்ட்டு கேட்டு கமல்ஹாசன் இந்த நட்பை பற்றி சொன்னான்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவின் முதல் இசையமைப்பாளர் யாருன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய முதல் இசையமைப்பாளர் என்றால் பாபநாசன் சிவனை தான் சொல்லணும். ஆரம்ப காலத்திலே பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருந்த அவர்தான் பல திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார். ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் தான் இசையமைப்பாளர் என்று பல தமிழ் சினிமாவிலே அறிமுகமாக தொடங்கினார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். உதவி இயக்குனராக பணியாற்றுகின்ற காலகட்டத்தில் சங்கர் எப்படி பணியாற்றுவார் என்பதையும், அவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த கடுமையான உழைப்பு தான் என்பதை பற்றியும் நம்முடைய சாய் விசித்ரா நேர்காணல் நிகழ்ச்சியிலே இயக்குனர் வெங்கடேஷ் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு கருத்தை KS ரவிக்குமாரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஜீவா என்பவர் என்றென்றும் நன்றியுடன் அப்படின்ற நூலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலகட்டத்திலே இயக்குனர் ராமதாஸிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் KS ரவிக்குமார். மறுநாள் ஒரு முக்கியமான காட்சியை படமாக்க வேண்டும். அந்த காட்சியை படமாக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த குறிப்பிட்ட காட்சியில் எந்த நடிகர் நடிக்க வேண்டுமோ அவருடைய காட்சி அன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கல. அந்த காட்சி எடுக்கலைன்னா சந்தை செட்டப்புக்கு தான் போகணும். ஆனால் நாளை காலைக்குள்ளே அந்த சந்தை செட்டப்பை எப்படி ரெடி பண்ண முடியும்? இப்போவே மணி 6 ஆகிறதே என்று ராம்தாஸ் ரவிக்குமாரிடம் வருத்தப்பட்டிருக்கிறார். 2 நிமிஷம் தான் யோசிச்சாரா ரவிக்குமார். சார், நாளை காலையில் 9 மணிக்கு சந்தை செட்டப் ரெடியாக இருக்கும், நிச்சயமாக நீங்கள் காலையில் ஷூட் பண்ணலாம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ராம்தாஸ் சொல்லிவிட்டு கிளம்பிய ரவிக்குமார் அந்த இரவு முழுசும் தூங்கலை. கடுமையாக உழைத்து மறுநாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் அந்த சந்தை செட்டப் ரெடி பண்ணிட்டார். அந்த செட்டப்பை பார்த்த ராம்தாஸுக்கு ஆச்சரியம்னா அப்படி ஒரு ஆச்சரியம். என்னையா இப்படி அசைத்திட்ட, ராத்திரி பூரா தூங்கலையா, நீ போய் படு என்று அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன், நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிங்க, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த பெட்ஃபோர்ட் வேனை நோக்கி சென்றாராம் ரவிக்குமார். உதவி இயக்குனராக பணியாற்றிய போது ரவிக்குமார் இருந்த ஒரு முனைப்பு இருக்க, அந்த முனைப்பு தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான இயக்குனராக அவரை நிலை நிறுத்தியிருக்கிறது. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளில் மிக முக்கியமான வாய்ப்பு பாபநாசன். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கேட்டு பேசுகிறேன் சார். கலாபவன் மணி பண்ணார்ல, ஆமாம், அந்த கேட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெரும் வாய்ப்பு சார். ஏன்னா
நீங்கள் காலா படத்தில் பணியாற்றும் போது ரஜினிகாந்தோட உதவி உழைப்பாளராக பணியாற்றி. ஆமாம் சார். சார் நான் சொன்னேன் சார் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார் சார். இன்னொன்று ரஞ்சித்துக்கு அவருக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது படத்தில் சார் ரொம்ப பணியாற்றி? பக்காவாக இருக்குது சார். கபாலிக்கு அப்புறம் பண்ணுறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.